ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம போன வீடியோவில் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அதோட டெக்கரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போன வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணுறேன். இப்போ அந்த கேக்கை வந்து 3 லேயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கேக் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு சுகர் சிரப் வந்து வச்சுக்கிறேன். சுகர் சிரப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து மில்க் மெய்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக செரி வச்சுட்டு சொக்கோ சிப்ஸும் நான் வந்து வச்சுக்கிறேன். இதேமாரியே நான் 2 லேயர்லேயுமே நான் வந்து வச்சுக்கிறேன். சொக்கோ சிப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் வந்து நல்லா துருவிட்டு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போது 2வது லேயர்லேயும் வச்சுட்டு 3வது லேயர் வச்சுட்டு அதுலேயும் வந்து நான் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரம் கோட் வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃபைனல் கோட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் கோட் வந்து செம சூப்பராக நம்மளுக்கு வந்து வருங்க. நல்லா செட் ஆகிருக்கும் அந்த டைமில் வந்து கேக்கு. இப்போது ஃபைனல் கோட் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபைனல் கோட் வந்து நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷார்ப் எட்ஜு வந்து நம்மளுக்கு இந்த கேக்குக்கு வந்து வரணும், ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிற எந்த விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து டெக்கரேஷன் கொடுக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லைனாலும் அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாகவே வந்துடும். இப்போ வந்து ஒரு ஸ்க்ராப்பர் வச்சுட்டு நம்ம சைடில் வந்து டிசைன் இது மாதிரி வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து எட்ஜில் வந்து பேலட் நைஃப் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு லெவல் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து க்ரீம் வந்து அந்த போர்டில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாக்கோ சிப்ஸு அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுட்டு சைடில் எல்லாமே இது மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். கேக்குக்கு மேலேயும் சைடில் ஓரத்தில் வந்து நான் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னாலே சைடில் வந்து சாக்லேட் வந்து துருவினதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு கொஞ்சம் நாசில் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அது மேலே செரி வைப்போம் இல்லையா, சாக்லேட்டும் துருவி சேர்த்துருப்போம். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து 1/2 kg வெயிட் வரக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இது வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.